ஹேடா ஃபேரீஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து என்னோட இன்ஸ்டா ஐடி, டெலிகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெலிகிராமில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட லைக் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு, உங்களுக்கு நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா. ஸோ உங்களோட பேரை வச்சு அந்த ஸ்டோரியை ரெடி பண்ணி உங்களுக்காக டெலிகிராமில் டைரெக்டாக உங்களுக்கே நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணலாம். அண்ட் வந்து அன்கட் சீன்ஸ் போடுறதுக்கும் வந்து டெலிகிராமில் தனியாக ஒன்று வச்சுருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னோட இன்னொரு யூடியூப் சேனலோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். வேணுன்றவங்க தாராளமாக வந்து போய் பார்க்கலாம், மெசேஜ் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் வீடியோஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட லைக் அண்ட் கமெண்ட்டுக்காக தான் வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லைக் 1 month ஆகிடுச்சு ஸ்டோரிஸை போட்டு. ஸோ பிஎலோட ஆல்ரெடி ஒரு லைக் வந்து ஒன்று போட்டிருந்துருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து யோன்மின்னோட ஸ்டோரி தான் வந்து போட போகிறேன். ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக வந்து நான் இதை எதில் நிறுத்திருந்திருப்பேன் அப்படின்னா, இது வந்து ஃபார் ஹிம் அண்ட் ஜஸ்ட் அ பெட் பார்ட் லைக் 5. லைக் இது லாஸ்ட்டாக இருக்காது. இதுக்கப்புறமா போட்ட அந்த 6th எபிசோட் தான் வந்து லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் வந்து நான் எதில் நிறுத்திருந்திருப்பேன் அப்படின்னா, ஹயாங்லைன் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் லுக்கில், கோவமாக அந்த லுக்கில் ஜிமின் லைக் நம்ம வீமின் கோக்கை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. ஜிமின் வந்து டயாங் வந்து அழுதுட்டு இருந்திருப்பாரு. அதோடு வந்து நான் நிறுத்தி இருந்திருப்பேன். ஸோ நம்ம இப்போது அதில் இருந்து தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவாடா ஃபெரிஸ்? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படி நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் எப்பவும் போல் ஒர்க்குக்கு வரீங்க. எப்பவும் போல் உங்கள் குழந்தைய நீங்கள் எப்படி வந்து கிம்ச்சியை விட்டுட்டு வருவீங்களோ அதே மாதிரி தான் அவனை ஸ்கூல்லலாம் விட்டுட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்குக்கு வந்து லைக் டெக்ஸ்ட்டு இதுக்கு தானே நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது ஒரு ஹேண்ட் வந்து உங்களை தனியாக இழுக்குது. அந்த ஹேண்ட் அதை வந்து பார்த்தோன்னு உங்களுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. நீங்கள் ஆமாம், நான் தான் உங்ககிட்ட பேசணும்னு நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பர்சன் சொல்கிறாரு. அண்ட் உங்களுக்கான கொஸ்டின் இதுதான், அந்த பர்சன் யாராக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள், பார்க்கலாம். இவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி, எதுக்கு இப்படி வந்து என்னை பிடிச்சி இழுத்துருக்கீங்க? உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. நேற்று தான் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப வந்து எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் நான் உன்கிட்ட இதை சொல்லியே ஆகணும். இப்போ சொல்கிறது வந்து உனக்கு நீ அதை எப்படி எடுத்துப்ப அப்படின்றது எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு புரியல. ஆக்சுவலி உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தபோது எனக்கு ரொம்ப வந்து உன்னை பிடிச்சிருந்துச்சு. லைக் வந்து என்னைக்கே அறியாமல் நான் வந்து உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியலை. பட் ஆனால் நான் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை நீ வந்து எப்படி எடுத்துப்பன்னு எனக்கு தெரியல. உன்னோட ஃபுல் ஸ்டோரி நான் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் அதே சமயத்தில் கோவமும் வந்துச்சு. இதுக்கப்புறமும் வந்து நான் இதை சொல்லாமல் டிலே பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் சரி சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ வந்து நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். தயவு செஞ்சு உன் மேலே பரிதாபப்பட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு நினைக்கவே நினைக்காத. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக நீ கிம்ச்சியை வளர்த்துருக்க, அது ரொம்பவும் பெரிய விஷயம். பட் ஆனால் அதுக்காக மட்டும் நான் உன்னை லவ் பண்ணல. உன்னை மாதிரி ஒரு பர்சன் என் கூட இருந்தால் என் லைஃப் இன்னமும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த பர்சன் சொல்கிறாரு. மூணுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. திடீர்னு இப்படி சொல்கிறாங்க. ஒருவேளை இவங்களும் வந்து ஏமாத்துறாங்களோ அப்படின்ற ஒரு தாட்டும் வந்து வருது. அந்த பர்சனுக்கு அது வந்து புரியுது.
எனக்கு புரியுது. எங்க வந்து திரும்ப ஒரு பெட்டுக்காக தான் இதுவெல்லாம் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு உனக்கு ஒரு டவுட் வரலாம். பட் ஆனா அந்த மாரி கிடையவே கிடையாது. அந்த மாரி பெர்சன் நான் கிடையவே கிடையாது. அப்படின்ற மாரி அந்த பெர்சன் சொல்றாரு. நீ நல்லா வந்து லைக் உடனே நீ சொல்றணுன்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லவே இல்ல. பட் ஆனா என்னால இதுக்கு மேல வந்து சைலண்ட்டா இருக்க முடியாது. அப்படின்ற மாரி அந்த பெர்சன் சொல்லிட்டு, "உன்ன ரொம்ப நான் லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு உன்ன ஹக் பண்ணிட்டு, ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, "இதுக்கு மேல நான் உன்ன லைக் வந்து உன்னோட பெர்மிஷன் இல்லாம தொடமாட்டேன். பட் ஆனா உன்ன ஹக் பண்றது, ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றத மட்டும் நீ தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லாத." அப்படின்ற மாரி அந்த பெர்சன் சொல்றாரு. "டைம் எடுத்துக்கோ" அப்படின்ற மாரி அவரும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. உங்களுக்கு இது லைக் உங்களோட லைஃப்ல ஒரு இன்னொரு பர்சன், ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்ற தாட் யோசிக்கிறதுக்கே உங்களுக்கு நேரமே இல்லை. ஏன்னா ப்ரெக்னென்சிலேருந்து உங்கள் ப்ரெக்னென்ட்டு குழந்த பிறந்து அவனை வளர்க்குறது அப்படின்ற இதுலேயே வந்து போயிருந்திருக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு தாட் வந்து உங்களுக்கு வந்ததே இல்லை. இப்போ வந்து இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணதை வந்து அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு கூட உங்களுக்கு தெரியல. அக்செப்ட் வேண்டாம், நம்ம லைஃப்ல நம்ம மட்டும் போதும், நமக்கு பையன் இருக்கான் போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ அப்படியே தான் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் வீட்டுக்கும் வந்து போயிட்டீங்க. டேம் உங்ககிட்ட இவ்வளவோ வந்து பேச முயற்சி பண்ணியிருந்துருப்பாரு. நீங்கள் கொஞ்சம் கூட வந்து கண்டுக்கவே இல்லை. இப்போ நீங்கள் வீட்டில் உங்கள் குழந்தை கூட தான் இருக்கீங்க, கிம்ச்சி கூட. கிம்ச்சி சூகமாகவே தான் இருக்கான். என்னாச்சு கிம்ச்சி, இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கீங்க? என்னோட செல்லம் குட்டி, ஏன் சோகமா இருக்கீங்க? அப்போ டேன் லைக் வந்து கிம்ச்சி அவங்கள பார்த்துட்டு, அம்மா எனக்கு மட்டும் ஏம்மா அப்பாவே இல்லை? எல்லாருக்கும் அப்பா இருக்காங்க, எனக்கு மட்டும் அப்பா இல்லை. ஏம்மா இல்லை? எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுறாங்க. எனக்கு அப்பா இல்லை, நான் வேண்டான்ட்டு தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு என்ன சொல்லி பண்ணுறாங்கம்மா அப்படின்ற மாதிரி கிம்ச்சி அழறா. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன லைக் வந்து ரொம்பவும் கஷ்டமாக ஹர்ட் ஆகுது. லைக் கிம்ச்சிக்கு ரொம்ப சமாதானப்படுத்தி அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் தூங்க வச்சுட்டு உங்கள் டீப் தாட்ஸ் அங்கே வந்து போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கால் வருது. லைக் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண அந்த பர்சன் தான் உங்களுக்கு யார்கிட்ட எதை சொல்லி அழறதுன்னு தெரியல. லைக் அந்த பர்சன் வந்து கால் பண்ணதுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணி கொஞ்சம் டல்லாக தான் பேசுகிறீங்க. அவங்க கேட்குறாங்க, ஏன் டல்லாக பேசுகிற, என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்கும்போது தான் உங்களால் அந்த லைக் வந்து அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அழுதுடுறீங்க. அழாத, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பர்சன் வந்து சீக்கிரட்டாக உங்கள் வீட்டுக்கு வந்திருந்திருப்பாரு. என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்கும்போது தான் வந்து இது வரைக்கும் லைக் என்ன நடந்துச்சு, கிம்ச்சி ஸ்கூலில் எப்படி ஆகுது, இத்தனை வருஷமா உங்களுக்குள்ளார வச்சிருந்த அந்த சோகம் முழுசும் வந்து வெளியில் அழுகையாக வருது. ரொம்ப அழுறீங்க. அந்த பர்சனும் வந்து உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அது லைக் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குது. நீங்களும் வந்து அந்த பர்சனை ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுறீங்க. லைக் வந்து ரொம்ப அழுறீங்க. லைக் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் காம் டவுன் ஆகி இருந்திருப்பீங்க. அந்த பர்சன் தான் உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு, இப்போ கூட எனக்கு ஒன்றும் இல்லை, நீ எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, கிம்சிக்கு அப்பாவா நான் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த பர்சன் சொல்கிறாரு. உங்களுக்கு இதை பாருங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஐடல். லைக் ஜஸ்ட் இந்த மாதிரி பரிதாபப்படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் வந்து சொல்கிறாங்க. இல்லை, நான் பரிதாபப்படல. கிம்ச்சியை வந்து என்னோட பையனாகவும் தான் நான் பார்க்குறேன். ப்ளீஸ் கிம்ச்சிக்காகவாவது ஒத்துக்கோ. நான் அவனை நல்லா பார்த்துப்பேன். ஒரு அப்பாவா, ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து அவனை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்ருக்காரு. லைக் வந்து அப்போ தான் வந்து கிம்ச்சி வந்து
உங்களை தேடிட்டு வந்து நடந்து வந்திருப்பான். அம்மா, எங்க இருக்க அம்மா? எனக்கு தூக்கமே வரல. நீ பக்கத்துலயே இல்லை, எங்கம்மா போன? நீ பக்கத்துல இருந்தா தானே எனக்கு தூக்கம் வரும் அப்படின்ட்டு தூக்கத்திலேயே பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போதான் கிம்ச்சி வந்து அந்த பர்சனை வந்து பார்க்கறாரு. நீங்க அம்மா கம்பெனியில ஒர்க் பண்றவங்க தானே அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு கிம்ச்சி பக்கத்துல வரான். உடனே அந்த பர்சன் டக்குன்னு வந்துட்டு, ஆமா, உன் அம்மா கம்பெனியில ஒர்க் பண்றதுதான். உன் அம்மா கம்பெனியில ஒர்க் பண்றவன் மட்டும் கிடையாதுன்னா அப்ப நீங்க யாரு? கிம்ச்சியை தூக்கிட்டு, நான் உன்னோட அப்பா அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. லைக் வந்து அந்த கிம்ச்சிக்கு வந்து அதை கேட்டதுமே லைக் வந்து, நிஜமாவா? நீங்க தான் என்னோட அப்பாவா? எனக்கு அப்பா கிடைச்சிட்டாரு. என் அப்பா வந்து என்கிட்ட தந்துட்டாரு. இனிமே யாரும் என்ன பள்ளி பண்ண மாட்டாங்க. நான் சொல்லுவேன், என் அப்பா வந்து ஃபாரின்ல இருந்து வந்துட்டாரு. நான் சொல்லுவேன், ஜாலி ஜாலி அப்பா அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து கிம்ச்சி ஹாப்பியா இருக்கான். அதை பார்க்கும்போது, இல்லை, அவர் உங்க அப்பா இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு வரலை. அந்த அளவுக்கு வந்து கிம்ச்சி அவ்வளோ ஹாப்பியா அந்த பர்சனை ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் அந்த பர்சனும் வந்து கிம்ச்சியை ஹக் பண்ணிட்டு பொருளெல்லாம் கிஸ் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லு கிஸ் பண்ணுறாரு. அப்பா அப்பா, இனிமே நீ எங்கள் விட்டு போகக்கூடாது இல்லப்பா, எனக்கு இதாக இருக்கணும், சரியா அப்படின்ற மாதிரி கிம்ச்சி வந்து சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த பர்சன் வந்து, கிம்ச்சி, நான் இப்போ உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், அதை நீ சம்மாதான் கேட்கணும், சரியா? சரிப்பா, நான் கேட்குறேன். அம்மாவும் அப்பாவும் ஏன் தெரியுமா தனியா இருந்தோம்? ஏன்பா? அப்பா ரொம்ப வந்து ஃபேமஸான பர்சன் இல்லையா? ஆமா, அப்பா சூப்பரா டான்ஸ் ஆடுவாரு, செம்மையா பாட்டு பாடுவாரு. நான் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், தெரியுமா? அதனாலதான் அம்மாவும் அப்பாவும் தனியா இருக்கும். ஏப்பா? ஏன்னா அம்மா கூட அப்பா அப்பா அம்மாவும் ஒட்டுக்காரதா அம்மா கூட இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் பொறாமைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம அம்மாக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்ட்டுலாம் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. அதனாலதான் அம்மாவும் நானும் தனியா இருக்கோம்டா செல்லம். அப்படியாப்பா? ஆமாண்டா செல்லம். அதனாலதான் அம்மாவும் நானும் தனித்தனியா இருக்கோம். யாருக்கும் இது தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா அம்மாவை சிலர் வந்து அட்டாக் பண்ணலாம், இல்லை என்னோட செல்ல குட்டி பையனை கூட அட்டாக் பண்ணலாம். அதனால தான் உன்னையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அம்மாவையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அப்பா வந்து தனியாக இருக்கேன்டா செல்லம். அப்படியாப்பா? அதனால தான் தனியாக இருக்கியா? ஆனால் அம்மா ஏன் சொல்லவே இல்லை? என் அப்பா யாரு அப்படின்ட்டு கேட்கும்போது ஏன் சொல்லவே இல்லை? நீங்கள் கூட என்னை பார்த்துட்டு கூட ஏன் சொல்லவே இல்லை? எனக்கு ஃபீலிங்ஸாக இருக்கு, போங்க அப்படின்ற மாதிரி கிம்ச்சி சொல்கிறான். அச்சோடா சொல்லும், நீ சின்ன குழந்தை இல்லையா? நான் தான் உன் அப்பான்னு தெரிஞ்சா நீ எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டேன்னா என்ன ஆகுறது? அதனால தான் அம்மாவும் சொல்லலை, அப்பாவும் சொல்லலை. ஓ, சரி சரி, நீங்க சொல்றதும் சரிதான். நானே என் அப்பா யாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இப்போ சொல்லியிருந்திருப்பேன். அப்புறம் அம்மாவுக்கு தான் பிரச்சனையாயிடும், அப்புறம் எனக்கும் பிரச்சனையாயிடும். என்ன அப்புறம் ப்ரொடெக்ட் பண்ண வச்சு யாரு பண்ணுவா? அதனால தானே சொல்லும், நான் வந்து அம்மாவை நானும் விலகி இருக்கோம், சரியா? இனிமே வந்து யார் வந்து உங்ககிட்ட சொன்னாலும் அப்பா வந்து ஃபாரின்லேருந்து திரும்பி வந்துட்டாரு, லீவில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீ தாராளமாக சொல்லு, சரியா? சரிப்பா, அப்போ நாளைக்கு என்னை ஸ்கூல்லேருந்து கட்டிட்டு போக நீங்கள் வர்றீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கிம்ச்சி கேட்குறான். சரிடா கண்ணா, கண்டிப்பாக வரேன். ஆனால் அப்பா கேப்பு மாஸ்க்கு எல்லாம் போட்டுட்டு தான் வருவேன். ஏன்ப்பா? அப்போதான் அப்பா யாருன்ட்டு யாருக்கும் தெரியாது. அதனால தான். சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு உங்ககிட்ட ரொம்ப தூங்கணும்னு ஆசையாக இருக்குப்பா, வாப்பா வாப்பா அப்படின்ட்டு வந்து பெட்டுக்கு வந்து கிம்ச்சி வந்து அந்த பர்சனை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து பெட்டில் கிம்ச்சி, அது பக்கம் அந்த பர்சன், அந்த அடுத்த ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் படுத்துட்ருக்கீங்க.
கிம்ச்சி வந்து அந்த பர்சனோட செஸ்ட்ல தான் அப்படியே படுத்து இருந்திருப்பாரு. அண்ட் அப்படியே வந்து கிம்ச்சி தூங்கினதுக்கப்புறமா அவனை பெட்ல படுக்க வச்சுட்டு இப்போ 2 பேருமே லிவிங் ஏரியால தான் வந்து இருக்காங்க. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. வேற என்ன பண்ண சொல்ற? அந்த குழந்தையோட மனசை உடைக்க சொல்றியா? பாவம், அவன் சின்ன வயசுல அப்பா அம்மா கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய இது தெரியுமா? இல்லாம இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இருக்கிறதும் இல்லாததும் நாம முடிவு பண்றதுல தான் இருக்கு. அவனுக்கு ஒரு அப்பா தேவை. அது நானா இருந்துட்டு போறேன். எனக்கு கிம்ச்சி பையனா இருக்கிறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களோட லிப்ல அப்படியே லைட்டா பீக் பண்ணிட்டு அவர் அப்படியே அந்த மாஸ்க்கு கேப் எல்லாம் போட்டு எப்படி சீக்கிரட்டாக வந்துடும் அப்படியே வந்து கிளம்பிடுறாரு. உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஷாக்காகவும் வந்து லைட்டாக ப்ளஷிங்காகவும் வந்து ஆகுது. என்ன இது இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரி. லைக் வந்து அப்படியே தான் வந்து லைக் வந்து ஃபியூ டேஸ் போகுது. அப்பப்போ வந்து நீங்கள் அந்த பர்சன் சீக்கிரட்டாக வந்து மீட் பண்ணுறது, லைக் க்ராஸ் ஆகும்போது அப்படியே ஐ ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து போகுது. எப்பப்போலாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து கிம்ச்சி கூட அந்த பர்சன் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. டயாங்க்கு வந்து லைக் வந்து சுத்தமாக நீங்கள் வந்து அவர் ஒரு பர்சனாக எக்ஸிஸ்ட் ஆகிறாங்க அப்படின்றதே வந்து சுத்தமாக நீங்கள் வந்து கண்டிக்கவே இல்லை. எவ்வளோ வந்து கிஃப்ட் உங்களுக்கு டயாங் பண்ணாலும் அது எல்லாமே வந்து குப்பை தொட்டிக்கு தான் வந்து போகுது. நீங்கள் லிட்ரலி அதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. இப்படி தான் ஒரு லைக் வந்து ஒரு ஃப்யூ லைக் வந்து ஒரு 10 to 15 days ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா டேங்க்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து நீங்கள் வந்து அந்த வழியாக தான் க்ராஸ் பண்ணிட்டு தான் வந்து போயிட்டு இருந்துருப்பீங்க. டேங் பார்க்குறாரு, உங்கள் பேர் சொல்லி தான் வந்து கூப்பிடுறாரு மோன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவன் எதுக்கு அவ்வளோ கூப்பிடுறான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. யார் கூப்பிட்றா அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி பார்க்கும்போது டேங் வேக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காரு. இவன் எதுக்கு இப்போ இப்படி வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் வந்து டேங் வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து லைக் உங்கள் கையை தான் வந்து பிடிச்சி உள்ளார இழுக்கிறாரு. டயம் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கட்டேன், கையை விடுங்க அப்படின்ற மாதிரி. ஏய், என்னடி நினச்சிட்டு இருக்க நீ? நானும் எவ்வளோ நாளாக உன்கிட்ட பேசணும் பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நீ சொல்லவே பேசுறதுக்கு கூட காதில் வாங்க மாட்டேங்கிற. என்னை ஒரு ஆளை கூட மதிக்க மாட்டேங்கிற. ஏன்டி இப்படி பண்ற? என் பையனை போக்கு கூட விட மாட்டேன்றடி நீ அப்படின்ற மாதிரி உங்க கையை வந்து அப்படி கிரிப் பண்றாரு. உங்களுக்கு கையை விடுங்க, கையை விடுங்க, விட்டுரு அப்படின்ற மாதிரி மூணு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ஜனா டயம் கையெடு, டயம் சின்ன வேலை பார்த்துட்டு இருக்க, இது வரைக்கும் நீ பண்ணது போதாத, ஒழுங்கா கையை எடுத்துரு அப்படின்ற நம்ஜனும் வந்து கையை தட்டி விடுறாரு. ஹயாங் நீங்க சும்மா இருங்க ஹயாங், நானும் பார்த்துட்டு நீ என்ன ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பலாரும் ஒரு அறவு எழுது. யாருன்னா ஷூகா தான். பின்ன நீ பண்ண வேலைக்கு கொஞ்சம் சொல்றியாடா? கொஞ்சம் சொல்றியா? பேச வந்துட்ட. இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ டயம்? தேவையில்லாம ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஷூவா சொல்றாரு. டயாங்க் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஏன் நீங்க யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? நான் தப்பு பண்ணிட்டேன் தான், அதுக்காக அது என்னோட குழந்தை அப்படின்ற மாதிரி டயாங்க் சொல்றாரு. உடனே ஜெயாப் தான், உன்னோட குழந்தைய மட்டும்தான் நீ பார்க்குற, ஆனால் நீ பண்ண தப்பு உனக்கு தெரியல, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, அசால்ட்டாக பண்ணிட்டேன் தான்ட்டு சொல்கிற. என்ன டயாங் அப்படின்ற மாதிரி ஜெயஹோப் சொல்கிறாரு. லைக் உடனே ஜங்குக் தான், அயாங் அது சும்மா ஒரு பெட்டுக்காக பண்ணது அயாங், இந்த மாதிரி ஆகுன்ட்டு தாங்க யாருமே எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லும்போது உடனே ஜின்னு தான், இதே மாதிரியே உன்னோட ஃபேமிலியில் ஒரு பொண்ணுக்கு நடந்திருந்தா இப்போ இதை நீ சொல்கிறியே, அந்த சொல்லியிருப்பியா அப்படின்ட்டு சொன்னதுமே சைலண்ட் ஆகிடுறாரு ஜங்குக்கு. அவர்கிட்ட அந்த பதில் இல்லை. என்ன சைலண்ட்டாக இருக்க சொல்லு, நாளைக்கு உன்னோட ஃபேமிலிலே இந்த மாதிரி இவளுக்கு நடந்த மாதிரி உன் ஃபேமிலியில் ஒரு பொண்ணுக்கு நடந்திருந்தா இதே மாதிரி நீ இப்போ சொன்னதை சொல்லி இருந்திருப்பியா ஜங்கோக்? சொல்லு, பதில் சொல்லு. ஏன் சைலண்டாக இருக்க? இவ்வளோ நேரம் அவ்வளோ இப்படி பேசினல, இப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லு. இப்போ உன் ஃபேமிலின்னு மட்டும் ஒரு மாதிரி ஆகுது, மற்றவங்களுக்கும் வேற மாதிரியா ஜங்கோக்? இப்படி தான் நான் உன்னை வளர்த்தனாடா அப்படின்ற மாதிரி ஜின் கேட்குறாரு. அப்படின்ற மாதிரிலாம் அங்கே போயிட்டுருக்கு. அப்போது வந்து
லைக் அங்கே வந்து டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி கிம்ச்சி ஓடி வரான். ஓடி வந்து அந்த 7 மெம்பர்ஸில் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண பர்சனும் வந்து இருக்காரு. அவரோட லெக்கை போய் ஹக் பண்ணிட்டு, அப்பா அப்பா நான் வந்துட்டேன், நான் ரொம்ப மிஸ் பண்ணப்பா. என்ன நீ மிஸ் பண்ணியா? நான் ஸ்கூலில் உன்னை ட்ராயிங் கூட பண்ணேன் தெரியுமாப்பா அப்படின்ற மாதிரி கிம்ச்சி சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே ஷார்டாக அந்த பர்சனை தான் பார்க்குறாங்க. என்னடா இவன் அப்பா சொல்கிறான், ட்ராயிங் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறேன். எப்படி இருந்துச்சு இந்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பர்சன் யாராக இருக்கும் அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ கூடி சீக்கிரம் நெக்ஸ்ட்டு எபிசோடில் இல்லை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாண்டா ஃபேரிஸ், ஓகேவா? ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங். லைக் போடுங்க, மறக்காமல் லைக் போடுங்க, ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்டா ஃபேரிஸ். பாய் பாய்.